பெட்லயே படுத்திருக்கீங்களா? இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? இன்னும் ஒரு வேலையும் செய்யலையா? அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலான்ற சோம்பேறித்தனத்தினால உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய சரீரமும் அப்படிப்பட்ட காரியங்களை இருந்து உங்களுடைய நினைவெல்லாம் தாறுமாறாக சோம்பலின் காரியமாக காணப்பட்டு கொண்டிருக்கா. காலை வேளையில் கர்த்தர் உங்களை குறித்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பாதத்துல காத்துருங்க. அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். அவர் பிரசன்னத்தை விட்டு விலகாதீங்க. அவரோடு இணைந்து கொண்டே எல்லா வேலையும் பாருங்க. அப்ப நீங்க பாக்கியவான்களாக மாறுங்க. நீங்க செய்யற ஜெபம் விலையேற பெற்றதாக இருக்கும். சோம்பலான ஜெபம் செய்யாதீங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை துதிச்சு கனப்படுத்தி மகிமைப்படுத்தி உற்சாகமா காலை வேளையில் எழுந்து நீங்க துதிக்கும் போது ஒரு புது கிருபை, காலை தோறும் அவருடைய கிருபை புதியது என்று சொன்ன வார்த்தையின்படி புது கிருபையால் கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். உங்க வேலைகளை சுறுசுறுப்போடு எழுந்து தேவனை துதித்து கொண்டு செய்ய ஆரம்பிக்க கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.